இன்றைய பாசுரம் 17வது பாசுரம். அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா. அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் எம்பெருமானந்த கோபாலா. எழுந்திராய் கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே. கொம்பனார்க்கெல்லாம் கொழுந்தே குல விளக்கே. எம்பெருமாட்டி யசோதாயறிவுராய் அம்பரமூடறுத்து ஓங்கி உலகளந்த உம்பர் கோமானே. உறங்காதெழுந்திராய் செம்பொற்கழலடி செல்வாபல தேவா. செம்பொற்கழலடி செல்வாபல தேவா. உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். உம்பியும் நீயும் உறங்கேலோரெம்பாவாய். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஆதிவன் ஷடகோப இதீந்திர மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத இதீந்திர மகாதேசிகாய நமஹ. அன்பார்ந்த தி டிவைன் தமிழ் நேயர்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். மார்கழி மாதத்திலே ஆண்டாள் அருளி செய்த பாசுரங்களின் விளக்கங்களை எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும் என்று பாசுரத்தினுடைய விளக்கத்தை இந்த அறியவிருக்கிறோம். 17வது பாசுரம். இதிலே ஆண்டாள் சொல்லுகிறாள், அம்பரமே தண்ணீரே சோரே அறம் செய்யும். தர்மங்களை செய்யக்கூடிய நந்தகோபனே. யாரை குறிப்பிடுகிறாள்? கண்ணனுடைய சிறப்பு மிகுந்த தந்தையை, அதாவது வளர்ப்பு தந்தையான நந்தகோபரை இங்கே குறிப்பிடுகிறார். விசேஷமாக தர்மத்தை செய்யக்கூடியவர்கள் நீங்கள், தண்ணீரை தரக்கூடியவர்கள், உணவை வழங்கக்கூடியவர்கள். அப்படிப்பட்ட தர்மத்தை செய்யக்கூடிய நந்தகோபரே நீங்கள் எழ வேண்டும். அடுத்ததாக சொல்லுகிறார், யசோதையை குறிப்பிட்டு பேசுகிறார். யசோதையே, நீ மலர்ந்த தாமரை போன்றவள். தீபத்தினுடைய சுடர் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு பிரகாசத்தை போன்ற திருவதனத்தை கொண்டவர்கள். நீங்களும் எழ வேண்டும். அது மட்டுமல்ல, விசேஷமாக சொல்லும் பொழுது பலராமனையும் இந்த பாடலிலே சேர்த்து பாடுகிறாள் ஆண்டாள். பலராமன் அற்புதமான விஷயங்களை செய்தவன். அஸ்தினாபுரத்தையே தன்னுடைய கலப்பையால் தலைகுப்புற கவிழ்த்தக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பலசாலி, ஆதிசேஷனுடைய அவதாரம். அப்படிப்பட்ட ஆதிசேடனான பலராமரே, நீங்கள் எழுந்தால்தானே உங்கள் தம்பியும் எழுந்திருப்பார். அவர்தானே அனந்த சயனத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறார். அதனால உங்கள் தம்பியையும் எழுப்பிக் கொண்டு எங்களுக்கு சேவை சாதிக்க வேண்டும் என்பதாக இந்த பாசுரத்திலே ஆண்டாள், ஸ்ரீமத் ஆண்டாள் அற்புதமாக சொல்லுகிறாள். முதலிலே உறக்கத்தில் இருந்த தோழிகளை எல்லாம் பற்றி பேசிய ஆண்டாள் பகவானை துயில் எழுப்புகிறாள். பகவானுக்கு உறக்கம் கிடையாது, பசி கிடையாது. அவன் சர்வாந்தரியாமி, சர்வோத்தமன். ஆனால் இந்த பாடலிலே நமக்காக ஆண்டாள் பகவானிடத்திலே பிரார்த்தனை செய்து எங்கள் மீது கருணையோடு காட்சி தருக என்று பகவானிடத்திலே திரு விண்ணப்பம் செய்பவளாக தன்னுடைய பாசுரத்தை பொழிந்து அருளுகிறார். எனவே இந்த பாசுரத்தின் அடிப்படையிலே பகவானே நீ காட்சி தர வேண்டும், உன் அருளை தர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பகவானிடத்திலே எந்த சிந்தனையும் இல்லாமல் ஸ்ரீமன் நாராயண சரணம் சரணம் பிரபத்தியே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்று சொல்லி அவன் திருவடியை வீழ்ந்து பணிந்தாலே அதற்கான மார்க்கம் தெரிந்துவிடும் என்பதாக பகவானுடைய அருள் கிடைத்துவிடும் என்று பேசுகிறாள் ஆண்டாள். எனவே அந்த ஆண்டாள் காட்டிய பாதையிலே சென்று அரங்கனின் பதமலர் பற்றுவோம். ஓம் நமோ வெங்கடேசாய்.